அன்பு ஆண்டவரே, அருமையான நாளுக்காகவும் புதிய மாதத்தினுடைய முதல் நாளுக்காகவும் இந்த காலை முதலாம் ஆண்டவரே, காலையில் முதலாம் மணி நேரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவிடும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வரத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் எங்களை நேசிக்கிற தேவனாகவும் நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 6 மாதங்களாக நீர் எங்களை காத்து வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி. கடந்த மாதத்தில் செய்த அதிசயமான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் நீர் என்னோடும் எங்களோடும் நீர் பேசும். நம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தமாக 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அன்பானவர்களே, இந்த இடத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது, அவருடைய சபையின் மீது எவ்வளோ வைராக்கியம் உள்ள தேவனாக, எவ்வளோ அவர்களை நேசிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், சீயோ நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். 3வது வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். 4வது வசனமும் வாசிக்கிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எருசலேமை குறித்தும் சீயோனை குறித்தும் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாது. ஏனென்றால் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய கைகளின் கிரியைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அநேக செய்திகள் அதை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எவ்வளோ அற்புதமாக சிருஷ்டித்திருக்கார், எவ்வளோ அழகாக நம்மை அப்படியே ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு கொடுத்து ஒரு உருவமாக நம்மை செய்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த ஒரு உருவத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னா ஆண்டவருடைய செய்கை, ஆண்டவருடைய கரங்களின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு சூழ்நிலைகள், அநேகருடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு 4வது வசனத்தை போல இருந்தாலும், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்பட மாட்டாய், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். ஸோ இன்னைக்கு நாம் கடந்து வர சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம்,
எல்லாரும் வெட்கப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கலாம், ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிரியைகளாகிய நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருந்தோம் என்றால், ஆண்டவர் ஒன்றத்திற்கும் உதவாத தள்ளப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து ஒரு விலையேற பெற்ற ஒரு கிரீடமாக ஆண்டவர் மாற்ற முடியும். அதுதான் சொல்றார், நீ எப்படி இருப்பாய் என்றால் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். அதை ஆண்டவர் மாற்றுவார். ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் இப்படியாக ஒரு ராஜ முடியாக, ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ராயல் டயடம் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னடா அந்த வேர்ட் ராயல் டயடம், ராஜ முடி என்று என்னன்னு பார்த்து இமேஜில் போட்டு பார்க்கும்பொழுது ஒரு அழகான கிரீடம், அப்படியே அந்த கருத்திற்குள்ளாக, ஆண்டோடைய கருத்திற்குள்ளாக ஒரு அழகான கிரீடமாக அது காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ ப்ரெஷியஸாக நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், எப்படி அவர் மாற்றுகிறார். ஒரு குயவன் ஒன்றுமில்லாத களிமண்ணை, ஒரு சிதைந்து போன ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை எவ்வளோ அழகாக வடிவமைக்கிறாரோ, அப்படியாக ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை உடையவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லப்பா, தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என்னுடைய கரங்களுக்குள்ளாக இவ்வளோ விலையேற பெற்ற ஒரு ராஜ கிரீடமாக, ஒரு அலங்காரமான கிரீடமாக என் கையிலே உன்னை வைக்கிறேன். இனி பாழடிக்கப்பட்ட ஒரு தேசம் என்று உன்னை சொல்ல மாட்டாங்க, இனி தள்ளப்பட்டவள் என்று சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் கொடுக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனத்தின் கடைசியில் பாருங்க, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தள்ளப்பட்டவளோ, சபிக்கப்பட்டவளோ, இல்லை குறை உள்ளவளோ என்று பழைய அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, நீ புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ஏனென்றால் நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். அன்பானவர்களே, வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு எஸ்தரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், எஸ்தர் அப்படிப்பட்ட ஒரு 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 தகப்பன் இல்லாத ஒரு பெண் தான். தகப்பன் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு சாதாரண பெண்ணாக தான் எஸ்தர் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படியாக மொர்தெகாயை அந்த இடத்துல உபயோகப்படுத்தி, எப்படி அந்த ராஜா அகஸ்வேரு ராஜா இந்த சூசான் அரண்மனையில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எஸ்தருக்கு ஆண்டவர் செய்தார். மொர்தெகாயை பயன்படுத்தி அவள் இருந்த சூழ்நிலை என்ன, அவளுக்கு ஆதரவற்ற இருந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எடுத்து கர்த்தருடைய கரம், அது மொர்தெகாய் செய்வது அல்ல, ஆண்டவர் எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருந்தார். ஆண்டவர் பாருங்க, 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், ரெண்டாவது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். இந்த இடத்துல ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக ஒரு அலங்காரமான கிரீடமாக எஸ்தர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண பெண்ணு தான். ராஜாக்கு ஒரு ராணி தேவை. வஸ்தி செய்த காரிய நிமித்தமாக அங்கே ராஜா மனவேதனைப்பட்டு ஒரு ராணியை ஏற்படுத்த வேண்டும் என்று அநேக பெண்களை கொண்டு வராங்க, அநேக அழகான ஸ்திரீகளை கொண்டு வராங்க. ஆனால் தனிமையில் இருந்த அந்த எஸ்தரை இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட போல அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது என்றால், ராஜா காண்பித்த தயையும் ராஜா காண்பித்த பட்சமும் அல்லங்க,
எஸ்தருடைய வாழ்க்கையில் எஸ்தர் ஆண்டவருடைய கரத்தில் ஒரு ராஜ கிரீடமாக மாற்ற வேண்டும் என்று அவள் மேல் ஆண்டவர் கொண்டிருந்த ஒரு சித்தம். அவள் அந்த பட்டத்து ராணியாக மாறி போகிறாள். சாதாரண பெண் தான் எஸ்தர். ஆனால் வஸ்தியினுடைய இடத்தை பிடிக்கும்படியாக ஒரு ராஜ ஸ்திரீயாக ஆண்டவர் அவளை அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் மாற்றினார். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த எஸ்தரை ஆண்டவர் மாற்றக்கூடும் என்றால், இன்றைக்கு நாம் கடந்து வருகிற சூழ்நிலையில் நம்முடைய இயக்கங்களிலே ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக நம்மை அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ராஜஸ்திரியாக வைத்திருந்தாலும் அந்த இடத்துல வெறும் ராணியாக மாத்திரம் அவள் இல்லாதபடி தேவ ஜனத்திற்காக கதறி அழும்படியான ஒரு ஸ்திரீயாக அங்கே எஸ்தர் இருக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை அப்படியாக ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாத நிமித்தமாக நம்முடைய ஜனத்திற்கு, நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நாம் இருக்கும் பழகும் இடங்களிலே ஆண்டவருக்காக மக்களை ஆதாயப்படுத்தும்படியான அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுக்கிறார். எஸ்தர் ஆண்டவருடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடமாக, தேவனுடைய கரத்திலே ஒரு ராஜ்ய முடியுமாக இருந்தால், அன்பானவர்களே, எஸ்தரை மாத்திரம் அல்ல, அநேக கேரக்டர்ஸை நம்ம சொல்லலாம். யோசேப் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி மகனாக, பென்யமின் பிறப்பதற்கு முன்பாக ஒரு கடைசி மகனாக தான் அந்த வீட்டில் இருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த சகோதரர்களால் அவர் வெறுக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான். ஆனால் அந்த ஒரு நபரை, யோசேப்பை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். ஏங்க, மற்றவர்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். ஏனென்றால் யோசேப்பு ஆண்டவருடைய கரங்களிலே இருந்த ஒரு நபராக இருந்தார். அது யாருக்குமே தெரியாது. அவங்க பிரதர்ஸ்க்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது, ஏன் யோசேப்புக்கே தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தரிசனம் நிறைவேறுமா என்று பார்ப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகள் யோசேப்பு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் யோசேப்பு யாருடைய கரத்தில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அற்புதமான கரத்தில் இருந்தார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு தான். ஆனால் ஆண்டவர் எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனை எடுத்து செல்கிறார் என்று பார்க்கும்பொழுது, போத்திபாருடைய வீட்டில் அந்த 39வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியினால் யோசேப்பு நிமித்தமாக போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு கொடுத்தார். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த எகிப்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்றால் யோசேப்பு கர்த்தருடைய கரத்தில் இருந்த ஒரு ராஜ கிரீடமாக, ஒரு அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் ஒரு பொக்கிஷமாக அவனை கருதினார். மக்களுடைய பார்வையில் அவன் ஒரு அடிமை, சகோதரருடைய பார்வையில் ஒரு வெறுக்கப்படத்தக்க ஒரு நபராக தான் யோசேப்பு இருந்தார். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருந்ததுனால he has become very precious. அவ்வளோ அற்புதமான ஒரு நபராக யோசேப்பை ஆண்டவர் அலங்கரித்தார். அது மாத்திரம் இல்லைங்க, யோசேப்பை கொண்டு எகிப்து தேசத்தை ஆசீர்வதித்தார். சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யும்படியான ஞானத்தை கொடுத்தார். வேற யாருக்குமே அந்த ஞானம் கொடுக்கப்படல. அவங்க குடும்பத்தில் இருந்த அந்த மக்கள்ல ஏதோ அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ஜீனு இல்லாட்டி அவங்க விஸ்டம்லாம் கிடையாது. இட்ஸ் a ஸ்பெஷல் கிரேஸ் ஜோசப்க்கு கொடுத்தது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த சாதாரண யோசேப்பு கர்த்தருடைய கரத்தில் இருந்தான். ஒரு அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் மாற்றினார். நீங்க தானியேலை எடுத்துக்கோங்க, தானியேலையும் அப்படிதான் சிறையிருப்பில் இருந்த ஒரு நபராக தான் தானியேல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தானியேலையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக உயர்த்தி ஒரு ராஜஸ்தானத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் தானியேலை வைக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ரூத் ஒரு சாதாரண மோவாப் அந்த தேசத்தை சேர்ந்த ஸ்திரீ தான். அவள் தேவச்சனம் அவள் கிடையாது, ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்று பாருங்கள். திருமணம் பண்ணுறாங்க, திருமணம் பண்ணி தன்னுடைய கணவன் இறந்து போகிறாங்க. அப்போது அடுத்த ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதவை என்ற ஸ்தானம் தான் ரூத்துக்கு கிடைக்கிறது. ரூத்துக்கும் சரி, அவருடைய ஓர்பாலுக்கும் சரி, இருவருக்கும் அந்த விதவை என்ற ஸ்தானம் தான். அந்த ஸ்தானம் எவ்வளோ ஒரு சமுதாயத்தில் ஒரு இழிவாக பார்க்கப்படும்படியான ஒரு ஸ்தானமாக அது இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு ஸ்தானமாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ரூத்தை ஆண்டவருடைய சித்தத்தின்படி எப்படியாக ஆண்டவர் உயர்த்துகிறார், எப்படி தன்னுடைய மாமியாரை நேசிக்கும்படியான ஒரு மருமகளாக அவள் இருக்கிறாள். அன்பானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் இருக்குது. குடும்பங்களில் ஆண்டவர் சொல்கிறார், மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று ஒரு சில வசனங்கள் இருக்கும். இன்னைக்கு அது நிஜமாகவே அநேக குடும்பங்கள் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே ரூத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது தேவனுக்கு பயந்து தேவ பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு ஸ்திரீயாக அங்கே ரூத் இருக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மாமியார் சொல்கிற எல்லா காரியங்களையும் அவள் அப்படியே செய்கிறாள். போவாஸ் கூட சொல்கிறார், போவாஸ் அவளை திருமணம் செய்து அவள் ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு ரூத் உயர்த்தப்படுகிறாள். ஏன் ரூத்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க. ஆண்டவர் சாதாரண மக்களை ஆண்டுடைய கருத்திற்குள்ளாக இருக்கும்பொழுது அதை ஒரு ப்ரெஷியஸான ஒரு கிரீடமாக, ராஜாவுக்கு தலையில் அணிவிக்கும்படியான ஒரு கிரீடம், அதுலேயும் அலங்காரமான கிரீடம், ராஜ முடியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட சாதாரண மக்களை உயர்த்துகிறதையும் மாற்றுகிறதையும் நாம் பார்த்துருக்கிறோம். போவாஸ் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ குணசாலியான ஸ்திரீ, நீ குணசாலியான ஸ்திரீ. அது மாத்திரம் இல்லைங்க, ரூத்துடைய வம்ச வழியில தான் தாவீது வருகிறார். தாவீதுடைய வம்ச வழியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு சாதாரண மோவாபிய அந்த பெண்ணை இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தக்கூடும் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் சபையாகிய நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக சாதாரணமாக இருந்தாலும், தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்கு என்ன கொடுக்கிறார் என்றால், ஏசாயா 62வது அதிகாரத்தில் இந்த 3வது வசனத்தை நாம் திரும்பமாக வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷியஸ் திங்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் கையில் இருக்கக்கூடிய ப்ரெஷியஸான காரியத்தை போல் வருமா என்று பார்த்தால் நிச்சயமாகவே அது அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு ஒப்பிடவே முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும்பொழுது இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ். 1 பேதுரு 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட தேவ திட்டத்தை வைத்திருப்பார், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருப்பார். அது ஏற்ற காலத்திலே நடக்கும். உடனே இன்னைக்கு ஜெபம் பண்ணா நாளைக்கு நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. காட் ஹேஸ் அ பிளான். எஸ்தருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், யோசேப்புடைய வாழ்க்கையில் 13 வருஷம் அது காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரூத்துடைய வாழ்க்கையிலும் சரி, தானியேலுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரே நைட்டில் அதெல்லாம் நடக்கலை. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கும்படி, ஒரு தேவனுடைய கரத்தில் ராஜ்யமுடியாக இருக்கும்படி உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் டேஷ், அந்த இடத்துல அடங்கி இருங்கள். இங்கிலீஷ் வேர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, ஹம்பிள் யுவர் செல்ஃப்ஸ் இன் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட். அப்போ ஹம்பிள் என்று சொல்லும்பொழுது தாழ்மை, ஹியூமிலிட்டி. இந்த 3 கேரக்டர், நம்ம இப்போ 4 கேரக்டர், தானியேல், ரூத், எஸ்தர், யோசேப்பு, இந்த 4 கேரக்டர்லையும் பார்க்கும்பொழுது இந்த 4 கேரக்டர்ஸ்க்கும் அந்த ஹியூமிலிட்டி இருந்துச்சு.
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பொறுமையா இருந்தாங்க, காத்திருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிரியைகளாய் நாம் இருக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கோமா? கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுதுதான் அவ்வளோ ப்ரெஷியஸான ஸ்டோனாக நாம் மாற முடியும். அவசரப்பட்டு தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, தன்னுடைய வழியில் போய் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். அந்த ஒரு காரியத்தை நாம் தாழ்மையாக, எப்படி நகோமிக்கு ரூத்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், இந்த தாழ்மை, ஆண்டுடைய கருத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிற அப்படிப்பட்ட கிருபை நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஒன்றுமில்லாத ஒரு பாத்திரத்தை கூட ஒரு அழகான, ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக, ஒரு ராட்ச முடியாக, ஒரு அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் மாற்ற முடியும் என்பதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியான கிருபையை தேவன் தருவாராக. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் அடைவதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் அடைவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு
ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நின்ற வண்ணமாகவே ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களை கடந்து ஆண்டவரே இந்த புதிய மாதம் ஜூலை மாதத்தின் 1ஆம் நாளை காணும்படி கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தின் கிருபை இன்றைய தினத்திற்கு போதாது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைக்கிற அன்பு புதியதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலக அன்பு, மனித உறவுகள் எத்தனை சீக்கிரத்தில் சலித்து போகிறது, எத்தனை சீக்கிரத்தில் மாறி போகிறது சுவாமி. ஆனால் நிலையான அன்பு, மாறாத அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிற அன்பு உம்முடைய அன்பு, அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு மீறி, எச்சரிப்பையும் மீறி துணிகரமாய் ஜீவித்த போது சிட்சைக்கு ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்தை நீர் ஒருபோதும் கைவிடவில்லை சுவாமி. அவர்கள் ஒடுங்கி போயிருந்த நேரத்தில், அவர்கள் தங்கள் மேல் நம்பிக்கையற்றிருந்த சூழ்நிலையிலே, தங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று ஆண்டவரே நம்பவும் முடியாத சூழ்நிலையிலே உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவரே எத்தனை நம்பிக்கையின் தீர்க்க தரிசனங்களை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அவர்களை திரும்ப அணைத்துக் கொள்வீர் என்றும் திரும்ப உயர்த்துவீர் என்றும் சுவாமி. மீண்டும் ஆண்டவரே அலங்காரமான கிரீடமாக ஆண்டவரே நீர் வைப்பீர் என்பதை வாக்கு பண்ணினீர், அதை நிறைவேற்றினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், குற்றங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னியும். எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை விலகாமல் இருந்து வந்திருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட வாரும். விசேஷமாக துதியின் மாதம் ஆண்டவரே, எங்களை சபையாக 15 ஆண்டுகள் நடத்தி வந்த ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, எங்கள் கையில் உள்ள ஐஸ்வர்யத்தினால் அல்ல சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த முதல் நோக்கத்தினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நோக்கத்தினால் நாங்கள் ஒரு சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நோக்கத்தினால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மேய்ப்பனாக நடத்தி வருகிறீர் ஆண்டவரே சுவாமி. அவர்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர்தாமே திருச்சபையை வழிநடத்தும் சுவாமி. அதே போல சுவாமி, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பை தாரும். எத்தனை பிரயாணங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறீர். சிட்டி எவ்வளோ டிராஃபிக் கூடிக்கொண்டே போகிறது, ஆபத்து அதிகரித்து கொண்டே போகிறது. மெட்ரோ வேலையினால் டிராஃபிக் ஜாம், இன்னும் பலவிதமான கஷ்டங்களிலே ஆண்டவரே மக்கள் எவ்வளோ கலங்கி போக, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், கலவரம் அடைந்து தாறுமாறாக வேகமாக ஓட்டுகிற சூழ்நிலைகள், நாங்கள் எத்தனை விஷயம் அப்படி போயிருக்கிறோம். ஆனாலும் எங்களை இதுவரை பாதுகாத்த உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. முழு சபையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். உடைய சித்தத்துக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அன்பின் தேவனே, விசேஷமாக ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் என்னென்ன பாரங்களுக்காக ஜெபித்தோமோ ஆண்டவரே, அந்த சில பாரங்களுக்கு ஏற்கனவே நீர் பதில் கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களுக்கும் பதில் கொடும், மற்றவருடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடும். இங்கு வடிக்கப்பட்ட கண்ணீர் வீண் போகாதபடி எங்களுடைய கண்ணீரை துடைத்தருடும் ஆண்டவரே. இந்த மாதம் நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு மாதமாக, நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு மாதமாக, நீர் எங்களை மகிழ்விக்கிற ஒரு மாதமாக, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஒரு மாதமாக இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஊழியத்தின் தேவைகளை சந்தியும், குடும்பங்களின் தேவைகளை சந்தியும், தனிப்பட்ட நபர்களுடைய தேவைகளை சந்தியும் சுவாமி. ஆண்டவரே, நீரே மகிமைப்படும். விசேஷமாக ஆண்டவரே, நாளைய தினம் இருக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பால் கிருபாகரன், ஜாய் இவருடைய என்கேஜ்மெண்ட் உடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நடைபெற்று அந்த திருமணம் ஏற்ற நேரத்தில் ஒரு மகிமைக்காக நடைபெறட்டும் ஆண்டவரே. ஜூலை 18 இருக்கிற சிராஜ் எமிமா அவருடைய திருமணத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடும். உடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஜூலை 17ஆம் தேதி மதுரையில் பால் அங்கிளுக்காக ஆண்டவரே அவரை கனப்படுத்தும்படியாக ஆண்டவரே உமக்காக தன்னுடைய ஜீவ காலமெல்லாம் உழைத்த அந்த தேவ மனிதனை கனப்படுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகள் திட்டமிட்டு செய்கிற முயற்சிகளை தேவன் தாமே ஆசீர்வதியும் சுவாமி. மதுரையிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்தை குறித்து தெளிவாக நீர் வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்தை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. சேலத்தில் கடந்த வாரம் முழுவதும்
கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீர். இந்த புதிய மாதத்திலும் எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும் சுவாமி. அங்கேயும் கிருபையாக சுவாமி ஒரு திருமணத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதில் உம்முடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ரூபனுக்கும் ஆண்டவரே அந்த தங்கச்சி மீரா பார்வதிக்கும் வேண்டிய கிருபைகளை தார். எங்களுடைய எல்லா பிஸ்னஸ் காரியங்களை இந்த மாதத்தில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்கிற தொழில் காரியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலையில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். விரயங்கள் இல்லாதபடி, மருத்துவ செலவுகள் வீண் செலவுகள் இல்லாதபடி, ஆண்டவரே விபத்து நாச மோசங்கள் நேரிடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் வீட்டில் ஆண்டவரே எங்களுடைய கூரையின் கீழ் சமாதானம் தாரும் சுவாமி. ஆண்டவரே, தேவையற்ற வாக்குவாதங்கள், சண்டைகள், கோபங்கள், ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு இடரலான காரியங்கள் எதுவும் நடைபெறாதபடி தெய்வ சமாதானம் எங்கள் வீட்டில் இருக்கட்டும் சுவாமி. நீரை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாளிலும் சுவாமி மோசஸுடைய அம்மாவுக்கு ஒரு புது வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடும் கூட இந்த மாதம் முழுவதும் இருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.